பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையனை பேதங்கள் கெடுத்து ஆண்ட கிளருளியை மரகதத்து வேதங்கள் பொழுதேற்றும் விலங்கு இல்லை கண்டேனே. பெருமானுடைய பெரும் முன்னாளுடைய அருளை போற்றியும் இன்றைய தினம் இருப்பது அருணந்தியார் அருளிய நூல்களில் ஒன்றான இருப்பா என்று சொல்லக்கூடிய வெண்பா ஆசிரியப்பா என்று சொல்லக்கூடிய வெண்பாவில் 10 ஆசிரியப்பாவில் 10 ஆக 20 இதிலே ஒரு பா 4 வரிகளாகவும் ஒரு பா மிகப்பெரிய நிறைய நீண்ட வரிகளை கொண்டு அதிலே பல்வேறு வினாக்களையும் விடைகளையும் உள்ளடக்கிய பெருமானுடைய ஒரு பா நீண்ட வரிகளை கொண்டு நிறைய வினாக்களையும் விடைகளையும் கொண்டதாக அமையும். அந்த வகையிலே நாம் கடந்த வகுப்புகளிலே பதிபத்து பாசத்தினுடைய இலக்கணங்களை எல்லாம் பார்த்து இன்றைய தினம் 2 பாவில் என்ன முக்கியமான விடயம் என்றால், கடந்த வகுப்பிலே அவத்தையை பற்றி பார்த்தோம். அந்த அவத்தையிலே உயிர் படக்கம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் உயிர், அதாவது கோமா ஸ்டேஜ், உயிர் சென்ற நிலையிலே அது எப்படி விடயங்களை அறிய முடியும்? கிட்டத்தட்ட அனாதி கேவலத்திற்கு போய்விட்டது. அப்பொழுது உயிர் எப்படி விடயத்தை அறியும்? அறிவு எப்படி வேலை செய்யும்? செத்த பொண்ண மாதிரி அல்லவா இருக்கும். அப்பொழுது அறிவு எப்படி வேலை செய்யும்? உடம்பு இருந்து பயன் உண்டா இல்லையா என்ற ஒரு வினாவை கொடுக்கின்றதுதான் 9வது வெண்பா. வினாவோடு நின்றுவிடும். அதற்கு விடையாக நாம் சொல்ல இருக்கிறோம். உயிர் படக்க நிலையிலே உயிருக்கு துணை எது? அதான் உண்மை. துணையாக எந்த கருவி இருக்கிறது? இறைவன் துணை என்பதிலே சந்தேகம் இல்லை. இறைவன் எந்த கருவியை துணையாக வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இங்கே முக்கியமான ஒரு கருத்து. கோமா நிலையில் உயிருக்கு பாதுகாப்பாக எந்த கருவியை இறைவன் வைத்திருக்கிறார்? அடுத்ததாக அடுத்த வெண்பா 10வது வெண்பாவில் சாமி பக்குவம் ஏற்படும் பொழுதுதான் உன்னை நான் உணர முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. பக்குவம் ஏற்படும் போது நான் உன்னை உணர்கிறேன். அதற்கு முன்னாடி நீ என்ன செய்தாய்? என்னோடு இருந்தாயா இல்லையா? சரி, பக்குவம் வந்தவுடன் ஆணவத்தினுடைய நிலை என்ன ஆகும்? இருக்குமா இருக்காதா என்பதுதான் இந்த 2 பாடல்களுடைய நிலை. இந்த வினாவை கொடுப்பதுதான் இந்த 2 பாடல்கள். இதை நோக்கித்தான் நாம் பயணம் செய்கிறோம். பக்குவம் அடைந்தவுடன் உயிரானது பக்குவம் பெற்று திருவருளை உணர்ந்து சக்தி நிவாதம் ஏற்பட்டு அந்த நிலையிலே முக்தி நிலை,
அந்த நிலையிலே ஆணவமானது எவ்வாறு இருக்கும் என்றால், இருளிலே சூரிய ஒளி வந்தவுடன் இருள் எவ்வாறு ஒடுங்கி இருக்கிறதோ, இருள் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் காலையில் சூரிய ஒளி வந்தவுடன் இருள் எவ்வாறு அந்த சூரியன் இருக்கும் வரை அது ஒடுங்கியே இருக்குமோ, அதுபோல திருவருள் அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டால், பக்குவம் பெற்றுவிட்டால், அந்த சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய திருவருள் பிரகாசத்தினால் ஆணவ மலத்தினுடைய இருள் எப்பொழுதுமே ஒடுங்கியே இருக்கும். அந்த திருவருள் இருக்கின்ற வரை ஒடுங்கியே இருக்கும். அதுதான் அந்த முக்தி நிலை. அதைத்தான் இங்கே இந்த 2 வெண்பாட்டிலேயே நம்ம பார்க்க இருக்கின்றோம். விடையை முன்கூட்டியே நாம் அறிந்து விட்டோம். ஆனால் அதை விளக்கமாக சொல்கிறது இந்த வெண்பாக்கள். 9வது வெண்பா, உயிரின் உயிர் படக்க நிலை உரியாதீதம் என்று சொல்வார்கள். உயிருக்கு 5 நிலை. காலையில எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நிலை, நெற்றிக்கு நடுவிலே உயிர் இருக்கும். அது சாக்கரம் என்று சொல்வார்கள், நனவு நிலை தமிழிலே. ஒரு 11 மணி ஆனவுடனே ஒரு சோர்வு ஏற்படும் எல்லோருக்கும். அந்த சோர்வு சில கருவிகள் செயல்படாமல் ஒரு அசத்திக்கின்ற ஒரு நிலை. அல்லது மதியானம் உண்டவுடன் ஒரு மயக்கம். அந்த மயக்கம் கனவு நிலை. சற்றே ஒரு மயக்கம், ஒரு அரை மணி நேரம், அது கனவு நிலை. அதை சொப்பனம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்வார். அப்பொழுது உயிர் எங்கே இருக்கும் என்றால் கண்டத்தில் இருக்கும். 3வது நிலை, இரவு படுக்க செல்கின்றோம். படுக்க ஆரம்ப நிலை, உறக்கம். துரியம் என்று சுழத்தி என்று சொல்வார்கள். அப்பொழுது உயிர் சற்றே கீழே இறங்கி உந்திக்கு வரும். சற்றே கீழே இறங்கி உந்திக்கு வரும். நைட்டு 11 மணி 12 மணி ஆகிறது. நல்ல உறக்கம், பேர் உறக்கம் என்று சொல்வார்கள். அதற்கு துரியம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக மூச்சையாகின்ற நிலை அல்லது கோமா நிலையில் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் உயிருக்கு ஏற்படும். அப்பொழுது உயிரானது மூலாதாரத்துக்கு வந்துவிடும். கருவாய்க்கும் மெருவாய்க்கும் இடையில். பிடிப்பனா பிடிக்க மாட்டானா, பிராணனை பிடிப்பனா பிடிக்க மாட்டானா, திரும்பி உயிரோட வருவனா வரமாட்டானா என்ற கோமா நிலை. அந்த உயிர் படக்க நிலையில் இப்பொழுது அதை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது உயிருக்கு யார் காவல், என்ன கருவி காவலாக இருக்கிறது? அப்பொழுதும் இறைவன் தான் காவல். அப்பொழுது உயிருக்கு எது காவலாக நிற்கின்றது? எந்த கருவியை வைத்து இறைவன் காக்கின்றான்? உயிரை போகாமல் எப்படி காக்கின்றான் கோமா நிலையில்? அந்த நிலையைத்தான் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். கடல் அமுதே வெண்ணை பெருமான். யார சொல்றாரு கடல் அமுதே? திருவெண்ணெய்நல்லூர் வேகந்த நாயனார அருளந்தி சிவாச்சாரியார் இவ்வாறு கூப்பிடுகின்றார். கடல் அமுதே வெண்ணை கரும்பே திருவெண்ணெய் நல்லூர் கரும்பே என் கண்ணே 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 உடல் அகத்து மூலத்து ஒடுக்கம். உயிர் போய் உடல் அகத்து, மூலத்தே ஒடுங்குது. கருவாய்க்கு எருவாய்க்கு இடையில உயிர் புரியாதீதம். தமிழிலே உயிர் படக்கம். மருத்துவ வார்த்தை கோமா. உடல் அகத்து மூலத்து ஒடுங்க சடல கருவியாது. சடல கருவியா அப்ப குணமாரியில இருக்கும். அப்ப எந்த கருவி இந்த உயிரை காப்பாற்றும் அல்லது விடயங்களை அறிய உதவும்? சடல, ஆனா சாகல, இனி சாகல, ஆனா சடம் குணம் போல இருக்கும். சடலம் கருவியாது. சடலம் கருவியாது. அப்ப சடலம் மாதிரில இருக்கும். அப்ப என்ன கருவி இந்த உயிரை காக்கிறது? சடல கருவியாது. ஆங்கு
காண்பது தான் என்ன? அப்பொழுது இந்த உயிருக்கு எது உணர்த்தும்? எந்த கருவி உணர்த்தும்? ஆங்கு உணர்த்த காண்பதுதான் என்ன? மருவி மயங்கி மருவி யாது என்று உரைக்க. அப்பொழுது எனக்கு இந்த கேள்வி எல்லாம் எனக்கு மயக்கத்தை ஏற்படுகிறது. எனக்கு அந்த மயக்கத்திலிருந்து தெளிவை ஏற்படுத்தும். குருநாதா, உயிரானது மூலாதாரத்துக்கு கருவாய்க்கும் எருவாய்க்கும் வரும் பொழுது நீதான் உதவுகிறாய், சந்தேகமில்லை. எந்த கருவியை கொண்டு உதவுகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா கருவியும் ஒடுங்கி கோமா நிலையில் இருக்கின்ற போது எந்த கருவி அந்த உயிருக்கு உதவுகிறது சுவாமி? எல்லாம் ஒடுங்கி கோமா நிலையில் இருக்கிறது என்ற ஐயத்தை எனக்கு போக்கி அருள்வாய் குருநாதா என்று கேட்கிறார். குறிப்பாக இந்த வெண்பாவில் மூலாதாரத்தில் உயிர் இருக்கும். உயிர் படக்க நிலையில் மூலாதாரம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். The starting point மூலாதாரம், உயிர் மேல் எழும்புவதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இறைவன் முதலில் இந்த உடம்புக்குள்ளே உயிரை வைக்கும் பொழுது எங்கே வைக்கிறான் என்றால் மூலாதாரத்தில் தான் வைக்கிறான். கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் தான் வைக்கிறான். பிறகுதான் அந்த உயிர் மேலெழும்பி நெற்றிக்கு நடுவே வருகிறது. ஆணவ மலம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த உடம்பில் ஆணவ மலத்தோடு திண்மமாக வைக்கிறார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணவத்தை தேய்த்து அறிவு விளக்கம் பெறுகிறது. அந்த மேல் எலும்ப உயிரானது அந்த மூலாதாரத்திலிருந்து உந்திக்கு வந்து இதயத்துக்கு வந்து கண்டத்துக்கு வந்து நெற்றிக்கு வரும் பொழுது சற்று அறிவு விளக்கம் அதற்கு ஏற்படுகிறது. கருவிகள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் முதலில் உயிரை கொண்டு போய் எங்கே வைக்கிறான் என்றால் உடம்பிலே பிறப்பதற்கு முன்னால் மூலாதாரத்தில் தான் வைக்கிறான். மூல ஆதாரம் உயிருக்கு, அதனால் மூலாதாரம். அந்த இடத்தில் இருந்து பெருமானுடைய கருணையாலே அந்த உயிர் மேலெழும்பி நெற்றிக்கு நடுவே வருகிறது. மூலாதாரத்தில் உயிர் இருக்கும். உயிர் படக்க நிலையில் கருவிகள் எதுவும் இயங்கவில்லையே. கருவிகள் எதுவும் இயங்கவில்லை. மூர்ச்சையாய் ஒருத்த மயக்கம் போட்டான், தொப்புன்னு கீழே விட்டான். கருவி எதுவும் கை இயங்கல, கால் இயங்கல, கண்ணு இயங்கல, மூக்கு இயங்கல, மனசு எல்லாம் ஆப்பு. திடீரென்று அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விட்டுட்டான். அப்படி எனில் உயிர் எதனை கொண்டு அறியும் என்பது வினாவாக உள்ளது. எதனை கொண்டு அறியும் அந்த நிலையில் பிறகு எவ்வாறு உயிர் மேலெழுந்து வருகிறது? ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். அவத்தை என்றால் என்ன என்பதற்கு சுருக்கமாக விளங்கும்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குளத்துக்கு எடுத்து செல்கின்றால், குளத்திலே நீராடுவதற்காக கை குழந்தை தவறி அந்த குழந்தை நீருக்குள்ளே விழுந்து விடுகிறது. நெற்றிக்கு நடுவே அப்படியே சாமி கும்பிடணும்னு ஆர்வமா வந்த அந்த குழந்தையும் அம்மாவும் திடீரென்று மூர்ச்சையாகி பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. குழந்தை விழுந்தவனே குழந்தை அப்படின்னு கீழே விழுந்து, அப்படியே நெற்றிக்கு நடுவில் இருந்த அந்த உயிரானது கண்டத்துக்கு வந்து இதயத்துக்கு வந்து உந்திக்கு வந்து மூலாதாரத்தில் போய் நின்றும். பக்கத்தில் இருந்தவங்க குழந்தையை காப்பாற்றி நீர் எடுத்து அந்த அம்மா தொளிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே எலும்ப வச்சு பிராணனை பிடிச்சி அந்த உயிர் மேலே எலும்பி என் குழந்தை எனக்கு கனவு நிலைக்கு வந்து அப்புறம் குழந்தைய பார்த்தவனே வாரி அணைஞ்சு திருப்பி நனவு நிலைக்கு. இப்படி ஒரு few seconds 10 செகண்ட்ஸ்ல நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் ஒரு ஆன்மாவிற்கு, ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம் நடக்கிறது. 24 மணி நேரம் நடப்பதைத்தான் அந்த 10 செகண்ட்ல அது நடக்குது. காலையில எந்திரிக்கிறான் ஃப்ரெஷ்ஷா, மத்தியானம் சாப்பிட்றான், கனவு நிலைக்கு வரான், திருப்பி ராத்திரி போறான், சுழத்தி உறக்க நிலைக்கு வரான், பேருறக்க நிலைக்கு வரான்.
உயிர் படக்கத்துக்கும் வரும். திருப்பி உயிர் மேலெழும்புது. அடுத்த நாள் காலையில் திருப்பி மேலெழும்புது, திருப்பி வருது. இப்படியாக 24 மணி நேரம் நடப்பதைத்தான் சில செகண்ட்ல அங்கே நடக்குது. நடுராத்திரி தூக்கம் அப்படியே மூலாதாரம் அப்படி போய் நிற்குது. அந்த உயிர் பேருலக்கத்தில் போய் நிற்குது. கிட்டத்தட்ட மூலாதாரமா இப்படியாக தினசரி நடக்கின்றது. இதைத்தான் மகா சகலம். தினமும் சாகின்றோம், தினமும் பிறக்கின்றோம். காலையில் பிறக்கின்றோம், தினமும் சாயந்தரம் ராத்திரி இறக்கின்றோம். இறைவனுடைய கருணையால் அந்த உயிர் பிராணனை பிடித்து பிடித்து மேலே வந்து திருப்பி திருப்பியும் பிராணனோடு இருந்து உயிரோடு இருக்கின்றோம். என்று அந்த மூலாதாரத்துக்கு போகும்பொழுது பிராணனை விடுகிறதோ உயிரானது இறந்து விட்டோம். அது இறைவனுடைய திருவருள் கணக்கின்படி பிராணனை உயிர் விட வேண்டிய நேரம் எதுவோ அப்பொழுது விடும். பிராணன் என்ற வாயுவை விடும். அதுவரை இறைவன் அந்த பிராணனை பிடித்துக் கொண்டு அந்த உயிர் செயல்படுவதற்காக உதவி கொண்டே இருக்கிறான். மகா சகல அவத்தை என்று பெயர். அது பக்குவம் பெறும் வரை விடமாட்டான். இந்த பிறப்பு இறப்பிலை வைத்து நம்மை உழலச் செய்து நாம் உயிர் பக்குவம் பெறும் வரை, until getting பக்குவம், பக்குவம் வரும் வரை. பக்குவம்னா என்ன? இருவினை ஒப்பு. பக்குவத்துக்கு நேரடி விளக்கம் என்னவென்றால் இருவினை ஒப்பு. இன்பம் வந்தாலும் அலட்டிக் கொள்ளக்கூடாது, துன்பம் வந்தாலும் அலட்டிக் கொள்ளக்கூடாது. இன்பத்தினால் ஒரு பாதிப்பு உயிருக்கு ஏற்படாது, துன்பத்தினாலும் ஒரு பாதிப்பு உயிருக்கு ஏற்படாது. இந்த நிலையைத்தான் பக்குவ நிலை என்று. உண்மை பொருளை உணர்ந்து, அதாவது பதி பசு பாசம் ஆகியவற்றுடைய முப்பொருளை உணர்ந்தவனுக்கு இந்த நிலை ஏற்படும். தள்ள வேண்டிய பொருள் எது, கொள்ள வேண்டிய பொருள் எது என்று அப்பொழுதுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்குத்தான் இந்த நிலை ஏற்படும். பெரிய கொடி கொடியா கொடுத்தாலும் அழுதிக்க மாட்டான், கொடி கொடியை இழந்தாலும் அழுதிக்க மாட்டான். ஏன்னா எதையும் நம்ம கொண்டு வரல, எதையும் கொண்டு போகல, எல்லாம் போய். இன்பமும் துன்பமும் ஒருவனை தாக்காமல் இருந்தால் அதுதான் அவனுடைய பக்குவ நிலை. இரு வினை ஒப்பு என்று சொல்கிறோம். அந்த வகையிலே கடலில் தோன்றிய அமுதே, வெண்ணெல்லூரில் வாழும் கரும்பே, என் கண் போன்று எனக்கு பொருள்களை விளங்கச் செய்பவரே. பொருள் ரெண்டு, பொய்ப்பொருள், மெய்ப்பொருள். கண்ணிலே காணுகின்ற பொருள் பொய்ப்பொருள். அதற்கு உதவுவது சூரியன். அகச்சூரியனாக சிவபெருமானுடைய பிரகாச ஒளி மெய்ப்பொருளை காட்டும். உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று, அந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பரணி. அப்படி உள்ளே இருந்து கொண்டு மெய்ப்பொருளை காட்டுவான் சிவபெருமான். பொருள் இரண்டு, பொய்ப்பொருள், மெய்ப்பொருள். என் கண் போன்று எனக்கு பொருள்களை விளங்கச் செய்பவன். என் கண்ணில் பார்த்தீங்கன்னா டம்ளர் தெரியும், அந்த பக்கம் பொருள் சேரி எல்லாம் தெரியுது. ஆனால் அகச்சூரியனா இருக்கிற சிவபெருமான் உள்ளே இருந்து கொண்டு எனக்கு மெய்ப்பொருளையும் உணர்த்துகின்றார். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். கண் பொய்ப்பொருளை உணர்த்துவது போல சூரிய பிரகாசமாக இருக்கின்ற சிவபெருமான் அகத்திலே வந்து மெய்ப்பொருளாகிய தன்னை காட்டி அருளுகிறார் என்பதைத்தான் என் கண்ணே என்று குறிப்பிடுகின்றார். உயிர் மூலாதாரத்தில் முடங்கி கிடக்கும் போது, அதாவது கோமா ஸ்டேஜில் உயிர் போய் நின்றுக்குச்சு, ஒரு அதிர்ச்சி, பேரதிர்ச்சி, இந்த குழந்தை குளத்துக்குள்ள விழுந்துச்சு, அந்த மாதிரி. அங்கு அறிவதற்கு பயன்படும் கருவிகள் யாவை. அப்ப சாகல, உயிர் சாகல, உயிர் போகல. அப்போ அந்த உயிருக்கு எது துணையாக இருக்கிறது? எந்த கருவி துணையாக இருக்கிறது? எப்படி மீண்டு வருகிறது? இதான் வினா.
ஏனெனில் எனது தன்மை அறிவிக்க அறியும் தன்மை. ஏன்னா என் தன்மை எப்படின்னா, யாராவது அறிவிச்சாதான் என்னால் அறிய முடியும். உன்னை போல அறிவிக்காம அறியக்கூடிய திறமை எனக்கு கிடையாது. எனக்கு அம்மா சொன்னாதான் எனக்கு தெரியும், வாத்தியார் சொன்னாதான் எனக்கு தெரியும், குருநாதர் சொன்னாதான் தெரியும். அதே போல எனக்கு கருவிகள் இருந்தால்தான் என்னாலே அறிய முடியும். கருவிகள் இல்லாமல் என்னால் எதையும் அறிய முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையில அக்கருவிகள் கொண்டு நான் அறிவது யாது? முதல்ல கருவி என்ன கருவி எனக்கு உதவுது, அந்த கருவிகளை கொண்டு நான் என்னதான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த மூலாதாரத்தில் இருக்கும்போது, கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு உதவுற கருவி எது? அந்த கருவியால் நான் அறிவது யாது? நான் செத்த பணம் மாதிரி கிடக்கிறேன், எனக்கு அறிவே தெரியல. ஆனால் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கருவி எனக்கு உதவுகிறது? அந்த கருவியால் நான் அறிவது யாது? கொஸ்டின். எனக்கு விளக்கி அருள வேண்டும் சுவாமி. ரிசல்ட் கேள்வி என்னன்னா, நான் மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டேன், பொத்துன்னு விழுந்துட்டேன். எந்த கருவியும் வேலை செய்யல, கிட்டத்தட்ட செத்தா போன மாதிரி. அப்போ எனக்கு எந்த கருவி உதவுது? அந்த கருவியால் நான் அறிவது என்ன? இதுதான் கொஸ்டின். மூலத்து அப்படின்னா உயிர் படக்கமாகிய மூலாதாரத்து. மேல மூலத்து ஒடுங்க அப்படின்னா எது ஒடுங்குது? உயிர். சடலம், சடலம் என்பது இங்கே உடலை குறிக்கிறது. சடலம் என்பது உடலை குறிக்கிறது. அதனாலதான் செத்த குணத்தை சடலம்னு வாங்க, உடலை குறிப்பது. விடை பாட்டிலே இல்லை, வெண்பாவில் இல்லை. ஆனால் விடையை வேறு சாஸ்திர நூல்களில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போற்றி பகருடை அதிலே உமாபதியார் அருளி இருக்கின்றார். அதில் 27வது கன்னியிலிருந்து 35வது கன்னி வரைக்கும் இதை பற்றிய செய்திகள் தான், அவத்தைகள் பற்றிய செய்திகள். அதிலே துரியாதீத நிலையில், அதாவது உயிர் படக்க நிலையில் எந்த கருவி உதவுகிறது? அந்த கருவியால் நான் அறிவது என்ன? இதுதான் வினா. துரியாதீத நிலையில் ஆன்மா குருட தத்துவம் என்ற கருவியை பற்றி நிற்கிறது. குருட தத்துவம் மட்டும்தான் துரியாதீத நிலையில். நெற்றிக்கு நடுவில் 35 கருவி வேலை செய்யும். கண்டத்தில் 25 கருவி. எந்த கருவி ஆஃப் ஆகும் அப்படின்னா, கை, காலு, கருவாய், எருவாய், பேசுகின்ற வாய் அத்தனையும் ஆஃப் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான கருவிகள் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரிய 5 வேலை செய்யாது. கண்ணு, காது, மூக்கு, மெய், பாடுகின்றவாய், இந்த 5 கருவிகளும் வேலை செய்யாது. ஆக இந்த 10, 5 + 5 10 கருவி வேலை செய்யாது. 35ல் இந்த 10 கருவியை கழிச்சிட்டிங்கன்னா 25 கருவி வேலை செய்யும். இப்போ கனவு நிலையில், கனவுனா உங்களுக்கு தெரியும், அறத்தூக்கம். அப்போ அறத்தூக்கத்தில் இந்த கை, காலு, கண், காது, மூக்கு இதெல்லாம் வேலை செய்யாது. அப்படிங்கிறது. அடுத்ததாக உறங்க போயிட்டோம். நைட்டு ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமாக தொட்டா எழுந்திரிச்சிருவோம், அது சத்தம் கேட்டால் எழுந்திரிச்சிருவோம், கதவு சத்தம் கேட்டால் எழுந்திரிச்சிருவோம். அந்த நேரம் உயிரானது எங்கே இருக்கும்? உண்டியில் போயிடும். சாரி, இதயத்தில் வந்து. அதுக்கு பேர் சுளத்தி என்று சொல்வார்கள், தமிழிலே உறக்கம் என்று சொல்வார்கள். அப்பொழுது 3 கருவி வேலை செய்யும். சித்தம் உள்பட, பிராணன் உள்பட, புருடன் உள்பட 3 கருவிகள் அங்கே இருக்கும். சித்தம், பிராணன், புருடன். இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னா 2 கருவிகள் வேலை செய்யும். ராத்திரி 12 மணி நல்ல ஆழ்ந்த உறக்கம். ராத்திரி நல்ல ஆழ்ந்த உறக்கம். 2 கருவி தான் வேலை செய்யும். பிராணமும் புருடன் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம். மூர்ச்சையாகி விழுந்த நேரையில் அந்த நிலையை விட, நடுராத்திரி 12 மணி நிலையை விட படுமோசமான நிலை, மூர்ச்சையாகி கீழே விழுகின்ற நிலை.
அந்த நிலை உயிர். அப்பொழுது அந்த பிராணன் கூட போய் நடுவில் நின்றோம். மூர்ச்சைன்னா என்ன அர்த்தம்? பிராணன் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்படி நிற்குது, மூர்ச்சையாக இருக்கிற நிலை. பிராணன் வேலை செய்யலை, பிராணன் நட்ட நடுவில் இருக்கு. அப்போ உயிர் பிடிப்போமா பிடிக்காதா? பிடிப்போமா பிடிக்காதா? பிடிச்சதுன்னா பிழைச்சிட்டான், பிடிக்கலைன்னா போயிட்டான். இந்த நிலையைத்தான் மூலாதார நிலை என்று சொல்கிறோம். பிராணன் சற்றே ஒதுங்கி நிற்கிறது. அப்பொழுது உயிருக்கு துணையாக இருக்கின்ற ஒரே ஒரு கருவி புருடன். வித்யா தத்துவத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, காலம் எதி கலை வித்தை அராகம் புருடன். இந்த கால நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5 தத்துவங்களும் சேர்ந்த ஒரு கூட்டு தத்துவம் தான் புருட தத்துவம். அது மட்டும் உயிரின் உயிராக இருப்பதனாலே உயிர் இறக்காமல் இருக்கிறது. சூக்குமமாக உயிரை இயக்குகின்ற காலம், சூக்குமமாக உயிரை நிர்ணயிக்கின்ற அந்த எப்பொழுது இறப்பான் என்ற அந்த நியதி தத்துவம் அதை இறக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறது. இவன் இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று அந்த நியதி இருக்கிறது. 100 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் என்பது. அதுவரை இவன் இறக்கக்கூடாது என்ற நியதி தத்துவத்தின் அடிப்படையிலே, கால தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த உயிருக்கு சட்டையான அந்த சட்டை தான் புருட தத்துவம். காலம் நியதி கலை வித்தை அராகம் இது 5 தத்துவங்களும் சேர்ந்த ஒரு புருட தத்துவம் தான் உயிருக்கு இருப்பதனாலே, அதிலே காலம் நியதியும் இருப்பதனாலே அந்த கால நியதிப்படி இறைவன் திருவருளால் உயிர் விடயங்களை அறிகிறது அல்லது உயிர் காப்பாற்றப்படுகிறது. உடலை விட்டு பிரியாமல் உயிர் காப்பாற்றப்படுகிறது அல்லது உயிர் விடயங்களை அறிகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். துரியாதீத நிலையில் ஆன்ம தத்துவத்து, அதாவது புருட தத்துவம். இங்கே புருட தத்துவம் துரியாதி இல்லை, ஆன்ம தத்துவம் போட்டிருப்பேன். ஆன்ம தத்துவத்துக்கு பாசா இருக்கிற புருட தத்துவம் அப்படின்னு அர்த்தம். துரியாதீத நிலையில் புருட தத்துவத்தோடு கூடி நின்று அந்நிலையில் ஆன்மாவிற்கு கருவிகரணங்களாக, இந்த புருட தத்துவத்தினுடைய 5 கருவிகள் சேர்ந்தது தான் புருட தத்துவம். அதில் அந்த புருட தத்துவத்திற்கு தலையாய கருவி என்று சொல்லக்கூடிய காலம் நியதி என்று சொல்லக்கூடிய, காலம் என்றால் பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இவன் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்ற தத்துவம் தான் காலம். படைக்கப்பட்டு காக்கப்பட்டு ஒடுக்கப்பட வேண்டிய காலம். இந்த உடம்பை அடுத்த நியதி, அவரவர் வினையை அவரவர் அனுபவிக்க வேண்டும். அவரவர் வினையை அந்த 2 தத்துவத்தின் அடிப்படையில் இவன் இன்னும் இறக்காமல் உயிர் அந்த உடம்பிலே நிற்கும்படியாக, விடயங்களை அறியும்படியாக இந்த கால நியதி உதவுகிறது என்பதைத்தான் இங்கே சொல்ல. புருட தத்துவத்தோடு இருக்கும் அந்த புருட தத்துவத்திற்கு எது உதவுகிறது என்றால், கால நியதி என்ற இறைவன் திருவருள், நேரடி திருவருளாலே அது காக்கப்படுகிறது என்பதை இங்கே அற்புதமாக சொல்கிறார். காலம் என்றால் அவன் எத்தனை காலம் இருக்க வேண்டும், நீதி என்றால் அவரவர் வினையை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் விதித்த அந்த விதிப்படி இந்த உயிருக்கு அந்த காலம் நீதி உதவுகிறது. அந்நிலையில் அவன் சாகாமல் காக்கிறது என்பதை இங்கே சொல்கிறது. துரியாதீத நிலையில் ஆன்மா புருட தத்துவத்தோடு கூடி நிற்கிறது. அந்நிலையில் ஆன்மாவிற்கு கருவிகரணங்களாக காலம் நியதி தத்துவங்கள் அமைய, துரிய நிலையில் கலை, வித்தை, அராகம் கருவியாக அமைய இறைவன் உணர்த்துகிறான் என்பதான். தூங்க போற நேரம் செத்து போன மாதிரி தான். ஆனா அப்ப சாகல. அப்ப யாரு உதவுறா திருப்பி காலையில எந்திரிக்கிறதுக்கு என்பதுதான் எங்களுடைய முக்கியமான சாராம்சம். இறைவன் திருவருள் காலம் ஏதி என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே அவன் இருக்க வேண்டிய காலம் வரை இருக்க வைத்து, அவரவன் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவன் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் பொருட்டு இறைவன் திருவருளாலே நேரடியாக அங்கே அந்த 2 கருவிகளை வைத்து இவன் சாகாமல் மீண்டும் மீண்டும் காலையில் பறக்கும்படி செய்து நடுராத்திரி சாகாமல்
மீண்டும் மீண்டும் பிறக்கும்படி அவன் எத்தனை காலம் அந்த இருக்க வேண்டும் என்ற நீதியோடு வந்தானோ அந்த நீதியை மாறாமல் காத்து கொண்டிருக்கின்றான் சிவபெருமான். ஆகவே நிச்சயமாக நமக்கு விதிக்கப்பட்ட நீதி வரும் வரை தாக்க மாட்டோம். தைரியமாக இருந்து இறைவனுக்கு அந்த தொண்டினை செய்து மீண்டும் பிறவா நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் காலை காலை நம்மை பிறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த பாடலுடைய ஒரு சாராம்சம், நான் உயிர் படக்க நிலைக்கு சென்றாலும் கூட இறைவனுடைய பெருங்கருணையாலே காலம் நீதி என்ற தத்துவங்களின் அடிப்படையில் நான் இருக்க வேண்டிய காலம் வரை இருக்க வைத்து என்னை அனுபவிக்க வேண்டிய வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு இறைவன் கால மீறி கருவிகளை வைத்து உட தத்துவத்தின் மூலமாக என்னை மீண்டும் இறக்காமல் இந்த ஜென்மத்திலேயே அந்த இருக்கும் வரை மீண்டும் மீண்டும் காலை எழுந்தரிக்க வைத்து என்னை செயல்பட வைக்கின்றான், என் அறிவு விளக்கத்தை தூண்டுகின்றான் என்று தான் அற்புதமாக இங்கே சொல்லி பெருங்கருணையை சொல்கிறார். தினசரி இறக்கின்ற நம்மை தினசரி பிழைக்க வைக்கின்றான் என்பதுதான் இந்த பொருள். அடுத்ததாக பாச நீக்கம். மன்னிய கண்ம சமத்திடை இருவினை ஒப்பு. மன்னிய கண்ம சமத்திடை பலங்களை அந்நியம் ஆக்கி அருள் வழி அதனால் என்னுள் புகுந்தனை. இருவினை ஒப்பு வந்தோடனே எவ்வளோ புகுந்துட்ட சுவாமி, புகுந்து என்னை ஆட்கொண்டாய் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். புகுந்து ஆட்கொண்டார். அது வரைக்கும் புகுநிலையான இல்லை, இருக்கிறாரு, அப்பயும் இருக்கிறாரு, இருந்தது தெரியல எனக்கு, அதான் உண்மை. புகுந்தனை எனினே முன்னை திரிமலம் தீர்த்த தேசிக மும்மலம் நீர்த்த தேசிக நின்னோடு ஒருபுதல் இன்றி உடந்தையே ஆகும். பாட்டை வேகமா முடிச்சுட்டு விட்டு விட்டா பார்ப்போம். பெருநிலை ஆக வேண்டும் அறிவிடும் மும்மலம் அதனால் எம்முள் நின் நிலையெனின் அம்மல திரிவும் செம்மலத்தால் நிழல் சேர்தலும் இலவாம். காஞ்சியுடைய திருவடி சேராமே போயிடுவேன். ஆணவம் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொன்னா நான் எப்போதான் சேருவேன்? எந்தடையா திருவுடையானை என்று ஞான சம்பந்தம் விரிவாக பின்னாடி பார்ப்போம். அவை வெற்றி பெயர் வில்லனாகும் பெருமை தீர்வு என்று அமைந்த கருமத்து கருமத்து இயந்தவை அல்லது சமைந்தன இளையனச் சான்றின் அமைத்த மாயேயம் கண்மம். மாயேயம்னா தனுகரண புவன போகம், இதுதான் மாயேயம் என்று சொல்லுவோம். தனுனா உடம்பு, கரணம்னா கை காடு கண்ணு முக்கு, பூனன்னா இந்த உலகம், நம்ம அனுபவிக்கிற போகம், காது பங்களா தோட்டம் தொழில் மனைவி மக்கள் பாசம், இதெல்லாம் என்ன அப்படின்னா மாயேயம் என்று. மாயேயம் கண்மம் அம்மலம் மூன்றும் மாயாது ஆகவே ஆச்சனமாயின் உற்பவம் தீராது ஒழுகும் ஒன்று ஒன்றினில் சமம் ஆயும் அல்லது நின் பரலில் என மொழிந்த துள்ளரம் தனக்கும் ஏயாதாகும் நாயேன் உலத்து நின்றனை என்பனோ நின்றிலை என்பனோ ஒன்றில மலம் என்பனோ ஒன்றினை உரைத்து அருள் மறை குன்றாய் வெண்ணை புனல் வயல் வெண்ணெய் அதிபதி கை கண் தலைவாய் கால் செவி முப்பு உயர் மெய் கொண்டு என்பினை வேறறப் பறித்த மெய்கண்ட தேவ வினை இலி மைகொண்ட கண்ட வலுவு இல் என்பதியே என்று சாமி எப்படி சொல்றாரு? கை காலெல்லாம் வச்சுக்கிட்டு குருநாதர் மாதிரி வந்துட்டியே, உனக்கு உண்மையிலே கை காலெல்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு குருநாதர் மாதிரி கை காலும் மூக்கெல்லாம் வச்சுக்கிட்டு குருநாதராக வந்து என்னை ஆட்கொண்ட மெய்கண்டா என்று கூப்பிடுகிறார். குறிப்பு: இருவினை ஒப்பு உயிருக்கு ஏற்படும் காலத்தில், அதாவது இன்பத்தக்கண்டும் துவளலை, துன்பத்தக்கண்டும் துவளலை,
இதான் இருவினை ஒப்பு. திருவருள் ஆகாமிய தாக்காமல் உயிரை காக்கிறது. அந்த நேரத்தில் புதுசா வினை தாக்காம உயிரை காக்கிறது. மேலும் உயிருக்கு உயிராய் நின்று ஆகாமியத்தையும் குருவருளாய் தீர்க்கை மூலம் பல வினைகளையும் திருவருள் தீர்க்கிறது என்பது இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராரத்தம் உடல் ஊழாய் கல்வி. இந்த பாட்டுக்குள்ள விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் செய்கின்ற வினை 3. செய்த வினை, செய்கின்ற வினை, செய்ய போகும் வினை. இதுதான் 3 வினை. உயிர் செய்த வினையை தமிழிலே பழவினை என்றும், சமஸ்கிருதத்திலே சஞ்சித வினை என்றும் சொல்வார். பழவினை, செய்த வினை. அதை ஒரு மரம்னு வச்சுக்குவோம், ஒரு மரம். இப்ப செய்கின்ற வினை என்ன அப்படின்னா, விதியில போட்டு வந்தாச்சு, பிறந்தாச்சு, நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை பார்க்குறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கிறோம். அது மூலமா இன்ப துன்பத்தை மாறி மாறி செய்கிறோம், அனுபவிச்சு வினைகளை செய்யும், வினைகளை கழிக்கிறோம். இதைத்தான் வினைகளை கழிக்கின்ற நிலையைத்தான் உடல் ஊழாய் கழிக்கும் என்று சொல்கிறோம். பிராரத்தம். பிராரத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவன் நமக்கு கொஞ்சம் வினையை ஊட்டிட்டான், அந்த வினையை நான் அனுபவிச்சுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் அரிசி அம்மா கொடுத்தேன், அவங்க அரைக்காப்படி அரிசியை போட்டு சமைச்சு கொடுத்துட்டாங்க, நானும் சாப்பிட்டுட்டேன். ஆனால் அந்த அரிசியில் ஏதோ கோளாறு. சாப்பிட்டது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று வாங்கி வாய் வழியாக எடுக்கணும், இல்லைன்னா வயிற்று வழியாக எடுக்கணும், வேற வழியே இல்லை. இதுதான் நடந்தாகும். அதுபோல இறைவன் கொண்டு ஊட்டி விட்டான், தலைச்சுழியில போட்டு ஊட்டிட்டான். அந்த இன்ப துன்பத்தை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதைத்தான் உடல் ஊழாய் கழிக்கும். அதனாலதான் ஒரு அடியார் துன்பப்படுவது போல் நமக்கு தெரிகிறது. உன் ஜென்மத்தில் போட்டு வந்ததை அனுபவிக்கிறோம். அதனாலதான் அடியாரும் அனுபவிக்கிறார். கெட்டவனும் அனுபவிக்கிறான், நல்லவன் அனுபவிக்கிறான். அது நல்வினையோ தீவினையோ ஏதோ ஒன்று அனுபவிக்கிறான். அதனாலதான் அடியார்கள்லாம் துன்பப்படுவது போல இருக்கிறது உன் ஜென்மத்தில் போட்டு. ஆனால் அதில் விடுதலை பெறுவதற்கு ஒரு மார்க்கத்தை சொல்றா, அது எப்படின்னு பார்ப்போம். 3வது, புதிய ஆகாமியம் கழிக்கிறதுக்கு நான் புதுசா வினையை செஞ்சு புதிய ஆகாமியத்தை உற்பத்தி பண்றேன். சுருக்கமா சொல்லணும், மரம் இன்னைக்கு பிறந்து வந்திருக்கிறது பழம், நல்ல பழத்தை சுவைத்து சாப்பிட்டு கொட்டையை கீழே போட்டுருவேன், கெட்டது செஞ்சுருவேன், கொட்டையை கீழே போட்டேன், திருப்பி முளைக்கும். மரம், பழம், கொட்டை, மரம், பழம், கொட்டை. இந்த 3ல் எதையாவது ஒன்றை துண்டித்து விட்டால் நான் மீண்டும் பிறக்க மாட்டேன். இந்த சுழற்சியை துண்டிக்க வேண்டும். எப்படி துண்டித்தல்? பழவினை என்று சொல்லக்கூடிய சஞ்சித வினை மழை போல குவிந்திருக்கிறது. மழை போல. நீங்க செய்த பாவம் எவ்வளவுன்னா எண்ணிலடங்கா பாவம். நீ திரும்பி கூட பார்க்க முடியாது. இவ்வளவு பாவமா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் குவிந்து கிடைக்கும். அவ்வளவு நீ அனுபவிக்கணும்னா நீ ஜென்மத்துக்கு முக்தி அடையவே முடியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் அல்லது இதற்கு முந்தைய ஒரு சில ஜென்மங்களில் நீ செய்த நல்வினையின் பயனாக, நீ செய்த சிவபுண்ணியத்தின் பயனாக குருநாதர் என்று உனக்கு வெளிப்படுகிறாரோ அந்த ஜென்மம் உனக்கு முக்தி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குருநாதர் கிடைத்து விட்டார், இந்த ஜென்மமே உங்களுக்கு முக்தி. நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியம். திருவாவூதுரை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் திருக்கைலாய பரம்பரையில் நமக்கு குருவாக வாய்த்தார்கள். சாட்சாத் சிவபெருமானே குருவாக நமக்கு அருள்பாலிக்கின்றார். அது சார்ந்து மடத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் நமக்கு குருநாதர். வேறு மடத்தை நீங்கள் சார்ந்திருந்தால் அவர் குருநாதர், அல்லது வேறு அபிடேக தீக்கை பெற்றவர்கள் உங்களுக்கு குருநாதராக கொடுத்தா அவர்கள் உங்களுக்கு குருநாதர். ஆக அவரவர் குருநாதரை நீங்கள் யாரு கிடைத்தார்களோ அப்பொழுதே அந்த ஜென்மம் தான் உங்களுக்கு முக்தி ஜென்மம். அவர் என்ன செய்வார் என்றால்,
உங்களுடைய பலவினைகளை தீக்கை மூலமாக அப்படியே தர்ப்பைக்குள்ள வைப்பாரு. உங்க உடம்பு முழுசா அந்த வினை பரவி இருக்கிறது, உயிர் முழுசா அந்த உடம்புல வியாபித்திருக்கிறது. ஆகவே அந்த வியாபித்திருக்கிற உயிர் கூட இருக்கக்கூடிய அந்த வினை உடம்பால் தான் வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தர்ப்பைக்குள்ளாலே என்ன செய்வார், அந்த உயிருடைய வியாபித்திருக்கிற உயிருடைய அந்த வினைகளை எல்லாம் இறைவன் திருவருள் கொண்டு முற்றிலுமாக அழித்து விடுவார், சுட்டரித்து விடுவார். தர்ப்பைக்குள்ளால் சுட்டரித்து விடுவார். தீக்கை வாங்கியவர்களுக்கு தெரியும், உச்சந்தலை அந்த சுழி மேலே தர்ப்பையை வைத்து அப்படியே இறக்குவார், அப்படியே இறக்குவார், மந்திரத்தை சொல்லி சொல்லி இறக்குவார். அப்பொழுது நம்முடைய அப்படியே அந்த பாவங்கள் பல வினைகளுக்கு ஊற்றி கோலாயிருக்கின்ற அந்த உச்சந்தலையில் வைத்து, எப்படி பிறக்கிறதுக்கு தொப்புள் கொடி இருக்கிறதோ அதுபோல நம்முடைய பிறவிக்கு உச்சந்தலை, உயிர் உச்சந்தலை வழியாக போய்விட்டால் நிச்சயமாக பிறப்பு இல்லை. வேறு வழியாக உயிர் பிரிந்தால் நிச்சயமாக பிறப்பு. கழுத்துக்கு மேல உயிர் பிரிஞ்சதுன்னா நல்ல பிறப்பு, கழுத்து கீழே உயிர் பிரிஞ்சதுன்னா கெட்ட பிறப்பு. கபால நடுவை புலந்து கொண்டு அது ஒரு துவாரம் போய்விட்டால் நிச்சயமாக பிறப்பு. அதை நாம் உணர முடியும், கவலைப்படாதீர்கள். உயிர் பிரியும் போது யாரெல்லாம் குருநாதரை பெற்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கபால நடுவழியாகத்தான் உயிர் பிரியும். அது இப்பொழுது நமக்கு தெரியாது, நம்ம பிஸியா இருக்கும். படுக்கின்ற காலத்தில் நமக்கு அது உயிரினுடைய ஓட்டம் நமக்கு. அப்படி குருநாதர் அந்த பழவினைகளை அறுத்து எடுத்து விடுவார். புதிய ஆகாமியம் வராமல் எப்படி தடுக்கிறது? புதிய வினைகள் வராமல் அந்த செயினை கட் பண்ணணும். மரம் பழம் விதை, மரம் பழம் விதையில செயினை கட் பண்ணணும்னா புதிய ஆகாமியம் வராமல் எப்படி தடுப்பது? இப்ப நான் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. சொல்லிட்டு போனோம்னா எளிமையா புரியும். புதுவினை சேர்க்காம இருக்கிறது எப்படி? மறுபிறப்புக்கு புதுவினை தான் காரணம். அந்த பலவினை அவர் எரிச்சிட்டாரு, புதுவினை வராம தடுக்கணும். எல்லாம் இறைவன் செயல். அதாவது என் பேத்தியவோ என் பொண்ணையோ ஒருத்தன் சைக்கிள் இடிச்சுட்டான், டேய் என் பொண்ணை அடிச்சே உன்னை விட மாட்டேன், இருடா உன்னை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு போனா புதுவினை சேர்ந்து. என் பொண்ணு இன்னைக்கு சைக்கிளை இடிவாங்கன்னு இருக்கு, இறைவன் திருவுருள், நீ என்னப்பா பண்ண, கிளம்பிப்பா நான் பார்த்துக்கிறேன். என் ப்ரமோஷன் என்னை மறிச்சிட்டு 4 பேருக்கு கீழே இருக்கிறவங்க கொடுத்துட்டியா, உன்னை உடவா பட்டினம் போட்டு உன்னை ஒழிக்கிறேன் பாரு அப்படின்னா புதுவினை வந்துருக்குன்னு அர்த்தம். ஏதோ எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இறைவன் திருவருள் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அவனுக்கு கொடுக்கணும்னு இறைவன் விதி போல இருக்கட்டும் அப்படி என்று நினைத்திருக்கிறார். இறை செயல் என்று கருதினார் புதிய வினை. ஆனால் அதே குருநாதர் பலவினைகள் மரத்தை வெட்டி விடுகிறார். இறை செயலாக ஏகனாகி இறைவனை நிற்க புதிய ஆகாமியம் வெட்டப்படுகிறது. கொட்டை கீழே விழுகாம காப்பாற்றுறோம். ஆனா அந்த பழம் இருக்கிறது பாருங்க, அதை சாப்பிட்டுட்டோம், அது வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அதே மாதிரி இந்த விதி தலைக்குள்ள வந்து உடம்பா வந்து அந்த விதிச்ச காலம் 90 வயசு 100 வயசு விதிச்சு வந்துடுச்சு. இதை எப்படி போக்குறது? இதை போக்கணும்னா ஒன்றும் முடியாது, உடல் ஊழாய் கழிந்துதான். உடல் ஊழாய் கழிந்த சாப்பிட்ட பொருளை என்ன செய்ய முடியும்? வயிற்று வழியாவோ வாய் வழியாவோ தான் எடுக்கும். அப்போ உடல் உபாதைகளை அனுபவிச்சுதான். ஆனால் இறைவனுடைய பெருங்கருணையால் அதனுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். எப்படி? 2000 ரூபாய் காசை முதுகுல சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், வலி தாங்க முடியல. பெருமானுடைய கருணையால நீ இந்த பிறவியை பெற்று வந்து விட்டால் அனுபவித்தான் ஆக வேண்டும். சட்டப்படி இறை சட்டப்படி நீ அனுபவித்தான் ஆக வேண்டும். ஆனால் நீ வழிபாடு செய்ததனால் உனக்கு ஒரு உபகாரம் என்னவென்றால் 2000 ரூபாய் காசை எடுத்துட்டு 2000 ரூபாய் நோட்டை வைக்கிறேன், வெயிட் இல்லாமல். இதுதான் அந்த உடல் 90 வயசு 100 வயசு வரைக்கும் அந்த உடல் ஊழாய் கழித்து விட்டு இறைவனடி சேருவார்கள். இறைவனடி. அதனால்தான் ஒரு அடியார்கள் இந்த உடலை வைத்துக் கொண்டு துன்பப்படுவது போகும். ரமண மகரிஷி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கையில் ஆப்ரேஷன் நடக்கும். அவரு பெரிய மகானுக்கெல்லாம் என்ன புற்றுநோய் வருகிறது, ஆப்ரேஷன் நடக்கிறது என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். மகான் நினைத்தா அப்படின்னு சொன்னா உடனே புற்றுநோய் போயிடும் நினைக்கிறாங்க. உடல் ஊழாய் கழிக்க வேண்டும் யாராக இருந்தால், ஆனால் அவருக்கு வழி தெரியாம அந்த உடல் ஊழாய் கழிக்கும்.
அதனாலதான் அடியார்கள் எல்லாம் துன்பப்படுவது போல் நமக்கு தெரிகிறது. நான் எனக்கு காலையில பூஜை பண்றாக்கு எனக்குமே சோதனையா வரவே இல்லை. முன் ஜென்மத்தில் போட்டு வந்தது இன்னைக்கு அருமை. இறைவனுடைய பெருங்கருணையால் வைத்தியநாதன் நமக்கு பெரும் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். கத்தியை வைத்து வைத்தியர் வெட்டி கட்டியை எடுத்து நாம 5000 ரூபாய் பீஸும் கொடுத்து நன்றி ஐயா டாக்டர் ஐயான்னு சொல்ற மாதிரி இந்த இறைவன் பெரிய கட்டியை எடுத்துக் கொண்டிருக்கிறான், பிறவி கட்டியை. அதற்காக அந்த உடல் ஊழாய் கழிக்கும்படி செய்கிறான், பக்குவம் ஏற்பட செய்கிறான். ஆகவே இந்த 3 நிலைகள் வினை சுழற்சி என்று சொல்லக்கூடிய பழவினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை என்று சொல்லக்கூடிய சேர்ந்த வினை, செய்து கொண்டிருக்கின்ற வினை, இனிமேல் செய்ய போகின்ற வினை ஆகியவற்றை எல்லாம் எப்படி நீக்கி அந்த நிலையில் ஆணவம் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றோம். வரி 22 - 26 கடைசி வரிக்கு வரும். ஏன்னா குருநாதரை விண்ணப்பிக்கிறார். அந்த வரி 22 - 26. பெண்ணை புனல் வயல் வெண்ணெய்க்கு அதிபதி, பெண்ணை புனல் வயல் வெண்ணெய்க்கு அதிபதி, கை கண் தலைவாய் கால் செவி மூக்கு உயர்மெய் கொண்டு எவ்வினை வேறற பறித்த மெய் கண்ட தேவ. சாமி, வெண்ணிநல்லூர் என்று ஏன் பெயர் வந்தது அந்த ஊருக்கு என்றால், அம்பாள் பெருமானை, அத்தல பெருமானை, அருட்துறை பெருமானை, கிருபாகிரீஸ்வரர் அவரை ஒரு காலத்திலே வெண்ணெய் கோட்டை எழுப்பி அதிலே பெருமானை வீற்றிருக்க வைத்து வழிபட்டதனால், அந்த வெண்ணெய் கோட்டையில் பெருமான் இருந்ததனால் அந்த ஊருக்கு பெயர் வெண்ணிநல்லூர் என்று பெயர் வந்தது. அந்த திருக்கோயிலுக்கு பெயர் அருள்துறை. அருளை வழங்குகின்ற துறையாக இருப்பதுதான் அருள்துறை. நம்மளாம் துறை என்று சொல்லுவோம். அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் அது மாதிரி. சிவபெருமானுக்கு ஒரே டிபார்ட்மெண்ட் அருள் டிபார்ட்மெண்ட் தான், வேற எந்த டிபார்ட்மெண்ட்? அருளை வழங்கும் டிபார்ட்மெண்ட். அதனால அந்த கோயிலுக்கு பேர் அருள்துறை. அது சொல்றாரு. பெண்ணை 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 யாரு? பெண்ணைனா பெண்ணை யாரு? நீங்க சொல்றாரு, பெண்ணையாற்றின் நீ புகுந்து வலம் பொருந்திய, பெண்ணையாற்றின் நீ புகுந்து வலம் பொருந்திய. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பெண்ணையாற்றின் கரைகளில் எல்லாம் பாடல்களில் எல்லாம் சொல்றாரு சேர்க்கிறார். முத்து கடல்ல மட்டும்தான் கிடைக்காதுன்னு கிடைக்கும்னு நினைச்சுக்கிறாதீங்க. பல்வேறு இடங்களில் இருந்து முத்து கிடைக்குமா. கரும்பு முத்தை விட்டா அதிலிருந்து முத்து கிடைக்குமா. மூங்கில முத்தை விட்டா அதிலிருந்து முத்து கிடைக்குமா. யானையின் தந்தத்தில அந்த மழை நீர் பட்டு அது முத்து கிடைக்குமா. இப்படி 13-14 இடங்களிலே முத்துக்கள் கிடைக்கக்கூடிய இடம். அதெல்லாம் முதிர்ந்து அந்த செல்வ செழிப்பாக முத்து வைரம் மாணிக்கம் எல்லாம் அடித்து வரக்கூடிய அந்த பெண்ணையாறு என்று இங்கே அற்புதமாக சொல்லப்படுகிறது. அப்ப எல்லாம் மூங்கில் மரத்துல வெட்டாம ரொம்ப முத்து இருக்கும். அதனால முத்து விழுகும். அதனால முத்துக்களை எல்லாம் அடித்து வரும். இப்பதான் மூங்கில பார்த்தோன்னே வெட்டிடுறாங்க, எங்க முத்து விளையும். அதுபோல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பெண்ணையாற்றின் நீர் புகுந்து வலம் பொருந்திய வயல்களை உடைய திருவெண்ணிநல்லூர் தலைவா தலைவா. கைகால் தலைவாய் செவி மூக்கு ஆகிய உறுப்புகளை கொண்டு, என்ன போலவே கண்ணு காது மூக்கு ஆகிய உறுப்புகளை கொண்டு, மனித சட்டை கொண்டு குருநாதராய் என் வினைகளை வேர் அறுக்க வந்த மெய்கண்ட தேவா. என் வினைகளை வேறறுக்க வந்த மெய்கண்ட அருணந்தியார் சொல்றார். என் வினைகளை வேறறுக்க வந்தார் சுவாமி மாணிக்கவாசகர். அதான் சொல்றார். அடைக்கலப்பத்தில அற்புதமா சொல்றார். பெருப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினார்
சிவபெருமானுக்கு மட்டும்தான் பெருமை, நமக்கெல்லாம் சிறுமை. நாம செய்யற அத்தனை காரியமும் சிறுமை, சிவபெருமான் செய்கின்ற அத்தனை காரியமும் பெருமை. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையின் பொறுப்பவனே அறப்பூர்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திரு அருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே. பிறவியை வேறு அறுக்க வந்த குருமணியைத்தான் அங்கே சிவபெருமானாக போற்றுகின்றார். இங்கேயும் மெய்கண்ட நாயனாரைத்தான் சிவபெருமானாக அருணந்தியாக போற்றுகின்றார். என் வினையை அறுக்க வந்த மெய்கண்ட தேவா என்கிறார். வினையால் பற்றப்படாத நின்மலா, எனக்கு வினை இருக்கு ஆனா உனக்கு வினை கிடையாது. வினையால் பற்றப்படாத நின்மலா, நிமலா என்றால் வினையால் பற்றப்படாதவன், நின்மலா என்றால் மலம் இல்லாதவன் என்றார். நிமலா விமலா என்று இங்கே சொல்வார். கரும நிறை கண்டத்தை உடையவனே என்று பெருமானை சொல்வது போலவே மெய்கண்ட நாயனாரை குறிப்பிடுகின்றார். பெருமானுக்குத்தான் கருமை நிற கண்டம் என்று சொல்கிறார். ஆனால் மெய்கண்ட நாயனாரை சாத்தா சிவபெருமானே மெய்கண்டார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். பழுதியில்லாத என் அறிவால் உள்ளவனே எனக்கு ஐயங்களை தீர்த்தருள வேண்டுகிறேன் என்று அற்புதமாக சொல்லி வரி 1 6 சமத்திடை என்றால் இருவினை ஒப்பு. 1 6 என்ன வரி சொல்கிறது என்றால், மன்னிய கண்ம சமத்திடை, கண்மம்னா இருவினை, சமத்திடைனா ஒப்பு, இருவினை ஒப்பு. மன்னிய கண்ம சமத்திடை மலங்களை அந்நிலம் ஆக்கி அருள்வழி அதனால் என்னுள் புகுந்தனை எனினே உன்னை திருமலம் தீர்த்த தேசிகா நின்னோடு ஒரு முதல் இன்றி குழந்தையை ஆகும் பெருநிலை ஆகல் சாமி. எனக்கு இருவினை ஒப்பு ஏற்பட்ட நிலையில் என் மனங்களை நீக்கி இனதருளால் என்னுள் புகுந்தீர் என்றீர். எனக்கு பக்குவம் ஏற்பட்டுச்சு, இந்த அருளாலே எனக்கு பக்குவம் ஏற்பட்டுருச்சு. இன்பத்தை கண்டால் நான் பெருமிதமும் கொள்ளவில்லை, துன்பத்தை கண்டால் புகுந்து விடவில்லை. என் மலங்களை நீக்கினாய், எனதருளால் என்னுள் புகுந்தீர். என்னுள் புகுந்தீர் என்பதற்கு சக்தி நிவாதம் என்று பொருள். ஒரு காக்கை கூட்டத்திலே ஒரே ஒரு கல் அப்படி போட்டோம். ஒரு காக்காய் கூட்டம் இருக்கு, ஒரே ஒரு கல் போட்டா அத்தனை காக்காயும் பறப்பது போல திருவருளாகிய சக்தி என்னுக்குள்ளே புகுந்தவுடன் அத்தனை காக்காய் கூட்டமாகிய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு பறந்தோடி விடுகின்றன. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். எனக்கு இருவினை ஒப்பு ஏற்பட்ட நிலையில் என் மனங்களை நீக்கி நினதருளால் என்னுள் புகுந்தி, நீ புகுந்த உடனே காக்காய் கூட்டத்துக்குள் புகுந்த ஒரு கல்லை போல என் பாவங்கள் மலங்கள் அத்தனையும் என்னை விட்டு பறந்தோடின. அவ்வாறு நீ புகுந்த நிலையில் நான் பேரின்ப நிலை எய்த வேண்டுமே. அப்படி நீ புகுந்திருந்தேன்னா நான் என்ன நிலைக்கு போயிருக்கணும்? பேரின்ப நிலை எய்திருக்க வேண்டுமே. என் பாவங்கள் என்னை விட்டு ஓடிவிட்டன. நீ புகுந்த அன்றே என் பாவங்கள் போய்விட்டன. நான் பேரின்ப நிலை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இங்கேயே இருக்கிறேன். ஏன் 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 இங்கே இருக்கிறேன்? ஏன் ஏன் அதான் இங்கே கேள்வி. ஆனால் இதற்கு முன்பு என்னை விட்டு விலகி இருந்தீர் என்று பொருள்படுமே. அதற்கு காரணம் என்ன? இப்பொழுது நீ புகுந்தீர் என்றால் இதற்கு முன்பாக நீ என்னுடன் இல்லவே இல்லை என்று ஆகிவிடுமே சுவாமி. நான் பக்குவம் பெற்றவுடன் நீ உள்ளே புகுந்தீர், காக்கை கூட்டத்துக்குள்ளே புகுந்த கல் போல என் பாவங்கள் சென்றது என்றால் இதற்கு முன்பு நீ என்னோடு இல்லவே இல்லை, இப்பொழுதுதான் வந்தாய் என்பது ஆகுமே சாமி. அதற்கு வரி 9 முதல் 10, 7 முதல் 10 ஆகிய வரிகளிலே என்ன சொல்கிறார் என்றால், மறுவிடும் மும்மலம் அதனால்
மறுவிடும் மும்மலம் அதனால் மறுவிடும் மும்மலம் அதனால் ஃபேஸ்புக் ஒரு டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். வரி எங்கேன்னு விட்டேன். 7 முதல் 10. மறுவிடும் மும்மலம் அதனால் எம்மும் நின்றிலை எனின் அம்மலத் திரிவும் செம்மலர்தாள் நிழல் சேர்தலும் இளவாய் என்று அங்கே சொல்றார். எனக்கு என்ன சொல்றாருன்னா, மும்மலங்களும் என்னை விட்டு சேர்ந்து, மும்மலங்களும் என்னோடு சேர்ந்து இருந்த அதனால் நீர் விலகியிருந்தி என்று நீர் கூறினார். அப்பா, உன்னுடன் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்கள் இருந்ததனால், இந்த இருட்டு இருந்ததனால் நான் விலகியிருந்தேன் என்று நீர் கூறினார். என்கிட்ட கெட்டது இருந்தது, அதனால நல்ல பொருளாகிய நான் உன்னை வந்து சேரவில்லை என்று நீ கூறினாள் என்று சொல்லி, அந்த மலங்கள் என்னை விட்டு என்று நீங்காமல் என்னை பந்தித்தவாறே இருக்கும். ஆனா அந்த மலங்கள் என்னை விட்டு போகவே போகாதே. செம்பில் களிம்பு என்னைக்கு போச்சு சாமி? செம்பில் களிம்பு என்னைக்கு போச்சு? நெல்லிலே என்று தவிடு போச்சு, என்று உமி போச்சு, என்று முளை போச்சு. நெல்லுன்னா அது 3 இருக்கத்தானே செய்யும். செம்புனா களிம்பு இருக்கத்தானே செய்யும். உயிர்னா ஆணவ கர்மமாய் இருக்கத்தானே செய்யும். அந்த மலங்கள் என்னை விட்டு என்றும் நீங்காமல் என்னை பந்தித்தவரே இருக்கும். ஆக எளியேன் என்றும் நின் செந்தாமரை திருவடியில் சேர முடியாத ஆகுமே. என்னைக்குமே சேர முடியாதாகுமே. தங்கத்தோட செம்பு சேரவே சேராது. செம்புல எப்பயுமே களிம்பு இருக்குமே. களிம்பு இருந்ததனால் நான் தங்கமாகி நான் உன்னோடு சேரவில்லை என்று சொன்னால், என்னோடு என்றுமே களிம்பு இருக்குமே, நான் என்ன செய்வேன்? ஆகவே அதன் காரணமாக பிறப்பு இறப்புக்கு ஆளாகி வருதலை பெறாமல் விடுதலை பெறாமல் உழன்று கொண்டே இருக்க வேண்டியதாகுமே. அதனால பிறப்பு இறப்புக்கு நான் ஆளாகி இருந்து கொண்டே இருக்கணுமே அப்படி என்று கூறி 11வது வரியிலிருந்து 15வது வரி என்ன சொல்கிறார் என்றால், 11லிருந்து 15 தீர்வு இன்று அமைந்த கருமத்து என்பவை அல்லது சமைந்தன இளையனச் சான்றில் அமைந்த மாயேயம் கண்மம் அம்மலம் 3ம் மாயாது. ஆகவே ஆச்சன மாயையின் உற்பவம் தீராது ஒழுங்கும். அற்புதமான ஒரு பதில். பெருமானே, பிறந்த பிறவில் அனுபவிக்க வேண்டிய பிராரத்த வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். சாப்பிட்டதை வாய் வழியாவோ வயிற்று வழியாவோ தான் எடுத்தாக வேண்டும். அதுபோல பிறப்பில் சுழியில் போட்டு வந்த இன்ப துன்பங்களை நுகர்ந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த பொருள். பெருமானே, பிறந்த பிறப்பில் அனுபவிக்க வேண்டிய பிராரத்த வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் திருவருள் கூடியிருப்பதால், என்னோட இறைவனாகிய திருவருளும் கூடியிருக்கிறது. ஆகாமிய வினை ஏற்படாது, ஆகாமிய வினை ஏற்படாது. அதனால் பிறப்பு இறப்பு இல்லை என்று நீர் கூறுவீர். ஆனால் எல்லாம் நீ அனுபவிக்கணும் தான், நானும் உன்னோட இருக்கிறேன், அதனால புதிய ஆகாமி ஏற்படாது, கவலைப்படாத அப்படின்னு நீ சொன்னா, பிராரத்த வினையை அனுபவிக்கும் உடல் உள்ளவரை, அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது உடல் இருக்கணும். அந்த உடல் இருக்கும் போது அது சார்ந்த மாயை ஈடுனோட இருக்கும். மாயினா உடம்பு, அது சார்ந்த கண்மம், உடம்பு செய்கிற பாவ புண்ணியம் இருக்கும். அப்போ உடல் இருந்தா கண்மமும் மாயை என்னை விட்டு நீங்கவே நீங்காது. பிராரத்தத்தை நீ அனுபவிக்க வேண்டும், மறுபிறப்பு உனக்கு கிடையாது என்று நீ கூறினால், ஆனால் அந்த பிராரத்தை அனுபவிக்கும் போது உடம்பியலோடு இருக்கிறதே.
அந்த உடம்பால் நான் பாவ புண்ணியங்களை செய்யும் நிலையில் இருக்கிறேனே, அப்பொழுது கண்மமும் இருக்கிறதே, மாயையும் இருக்கிறதே, அப்படி என்று சொல்கிறார். உடல் உள்ளளவும் உடலுக்கு காரணமான மாயை இருக்கும், மாயையோடு சேர்ந்த கண்மவினையும் இருக்கும், மாயையும் கண்மையும் இருக்கும் வரை ஆணவமும் இருக்கும். சட்டையில அழுக்குன்னு இருந்தா டிட்டர்ஜென்ட் சோப்புன்னு இருக்கும், தண்ணியும் இருக்கும். அந்த டிட்டர்ஜென்ட் சோப்பு தண்ணியும் சேர்ந்து அந்த ஆணவத்தை போக்கும். அழுக்கு இல்லாத நிலையில சோப்பு இருக்காது, சோப்பு இல்லாத நிலையில தண்ணி இருக்காது, தண்ணி இல்லாத நிலையில இது இருக்காது. அப்ப களிம்பு இருந்தா நிச்சயமா புளியும் இருக்கும், உப்பு இருக்கும், அப்பதான் எடுக்க முடியும். களிம்பு ஆணவம் என்றால் புளியும் உப்பும் கண்மம் ஆயே மூணு போகும்போது மூணு ஒன்று சேர்ந்து போயிடும். அதை இங்க சொல்றாரு. பிராரத்த வினையை அனுபவிக்கும் உடல் உள்ளளவும் உடலுக்கு காரணமான மாயை இருக்கும், மாயையோடு சேர்ந்த கண்மவினையும் இருக்கும், மாயையும் கண்மமும் இருக்கும் வரை ஆணவமும் இருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவம் இருக்கும். அப்ப நான் எப்பதான் உன்னை சேர்றது என்பதைத்தான் இங்கே சொல்லி வரி 16 18 என்ன சொல்கிறார். ஒன்று ஒன்றினில் ஆணவ கர்மமாய், ஒன்று ஒன்றினில் சமமாயின் ஆகாது நின்பரல், ஆகாது அல்லது நின்பரல் இல் என மொழிந்த சொல்லறம் தனக்கும் ஏயாதாகும். நாயேன் உலத்து நின்றனை என்பனோ, நாயேன் உலத்து நின்றனை என்பனோ, நின்றிலை என்பனோ, பொன்றிய பொந்திச் சில மலம் என்பனோ. இவ்வாறாக மும்மளவும் கேடு இல்லாமல் என்னோடு இருப்பதனால் அதன் காரணமாய் உயிருக்கு பிறப்பு இறப்பு வந்து சேரும். உயிருக்கு பிறப்பு இறப்பு வந்து சேரும். ஏன்னா ஆணவ கர்மம் மாயே என்னோட இருக்குது. அழுக்கு இருக்கிற வரைக்கும் துவைத்தலும் காயப்போடுதலும் நடந்து கொண்டே இருக்கும். சட்டை அழுக்கு இருக்கும் வரை துவைத்தலும் காயப்போடுதலும் நடந்து கொண்டே இருக்கும். அழுக்கு முற்றிலுமாக நீங்கும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் நீங்க சொல்றாரு. இவ்வாறாக மும்மலமும் கேடு இல்லாமல் இருப்பதால் அதன் காரணமாய் உயிருக்கு பிறப்பு இறப்பு வந்து சேரும். துவைத்தலும் காயப்போடுதலும், பிறப்பு இறப்பு, துவைத்தலும் காயம், அழுக்கு சட்டம், அழுக்குப்படியும் திருப்பியும் சோப்பு பவுடர், அழுக்குப்படியும் திருப்பியும் சோப்பு பவுடர், அழுக்கு முற்றிலும் நீங்கு வரை நடந்து கொண்டே இருக்கும். மும்மளவும் அனாதி, அதற்கு கேடு இல்லை, அதற்கு கேடு இல்லை, நிச்சயமா கேடு இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒப்பாக ஒரு பொருளும் இல்லை. அன்னைக்கு நான் அந்த இடத்துல என்ன சொன்னேன்? ஒன்று ஒன்றினில் உனக்கு ஒப்பாக சமமான பொருள் உலகத்தில் இல்லை. அதான் சொல்றாரு. ஒன்று ஒன்றினில் சமம். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்றாரு, சாமி உனக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் என்று யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று முன்னொழி மின்னும் தவனச்சடமுடி தாமரையார். அப்படி இருக்கின்ற நிலையில மும்மளவும் அனாதி, அதற்கு கேடு இல்லை எனில் உனக்கு ஒப்பாக ஒரு பொருளும் இல்லை என்ற முன்னோர் வாக்கு பொருந்தாதது ஆகிவிடுமே. அந்த முன்னோர் வாக்கு பொருந்தாதது ஆகிவிடுமே. உனக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை என்பது ஆகிவிடுமே. நீ ஆணவம் கண்மம் இருப்பதனால எனக்கு மும்மளவும் அனாதி, அதற்கு கேடு இல்லை எனில் அதுவும் இதுவும் நீயும் அதுவும் ஒன்றாகி விடுவாயே. அதற்கு கேடே இல்லை என்றால் நீயும் அவனும் அந்த ஆணவம் ஒன்று என்றெல்லாம் சொல்ல வேண்டியது. நீ ஒப்பற்றவன் என்பதற்கு பொருள் இல்லாமல் அல்லவா போய்விடும். நிறைவாக பதிலாக 19வது வரியிலிருந்து அந்த 3 வரி 21வது வரி வினா கேட்கிறார். நிறைவான வினாவாக கேட்கிறார். ஆதலால்
தாங்கள் என் உள்ளத்தில் கூடி நின்றீர்கள் என்பனோ. அதனால சாமி என்ன சொல்றாரு? நான் என் உள்ளத்து நின்றனை என்பனோ. சாமி, நீங்கள் என் உள்ளத்தில் நின்றீர்களா இல்லையா? நின்றிலை என்பனோ. பொன்றிய புந்தில மலம் என்பனோ. ஒன்றினை உரைத்து மன்ற என்னுடைய மயக்கம் தீர உரைத்து அருள் சாமி. அதனால் தாங்கள் என் உள்ளத்தில் கூடி நின்றீர்களா? நின்றீர்கள் என்பனோ. மலங்கள் அழிந்தன என்பனோ. அறியவில்லை என்பனோ. எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. மலங்கள் அழிஞ்சதானும் தெரியல, நீங்குச்சாலும் தெரியல, நீ என் கூட இருக்கிறியான்னு தெரியல. எனக்கு தெளிவுபடுத்தி அருள வேண்டும் சுவாமி. நான் விடையாக அதில் கேட்கப்படவில்லை. விடையாக நாம் பல நூல்களிலிருந்து அறிந்து கொள்வது என்னவென்றால், இறைவன் அனாதியே உயிரோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான். அனாதி, அதை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, முதல் பிறப்புக்கு முன்னாடியே என்று அனாதியே உயிர் இருக்கிறதோ, என்று அனாதியே இறைவன் இருக்கிறானோ, அப்பொழுதே இறைவன் உயிரோடு கலந்திருக்கிறான், ஒன்றாய் உடனாய். இருட்டும் இருக்கிறது. களிம்போடு எப்படி பளபளப்பு இருக்கு, அந்த செம்பில் களிம்பு போக்குவதற்காக இறைவன் அந்த செம்போடும் கலந்து நிற்கிறார். செம்பில் உள்ள செம்பு உயிர், களிம்பு ஆணவம், செம்பிலே மறைந்திருக்கின்றான் சிவபெருமான். ஆனால் வெளிப்படக்கூடிய, எப்பொழுது வெளிப்படுவான் என்றால் உப்பு புளியை சேர்த்து தேய்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு தெரிய வரும். அவன் அதுக்குள்ளே இருக்கிறான். ஏன் எப்படி இருக்கிறான் நம்ம சொல்ல முடியும்? உப்பு புளியை போட்டு தேய்ச்சா அந்த பளபளப்பு வருது இல்லை. அப்ப அந்த பளபளப்பை உண்டு பண்ணுபவன் யார் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன். பளபளப்பு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அனாதியே உயிரோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான். ஆனால் உயிரோடு கலந்த அந்த களிம்பு ஆணவம், அதனுடைய மறைப்பார் உயிர் இறைவனை அறியவில்லை. ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்குங்க. ஒரு குழந்தைகிட்ட, 3 வயசு பிள்ளைகிட்ட ஒரு தங்க செயினை கொடுக்குறேன். ஆனா அந்த தங்க செயினை தூக்கி போட்டு பக்கத்துல கிழிஞ்ச பளபளன்னு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து வச்சுக்கணும், பக்கத்துல போட்டு பத்திரமா வச்சு. தங்க செயினை கொடுத்தா அப்படி தூக்கி எட்ட கிடக்கு, அது பிடிக்கல. இத்தினோடு கிழிஞ்ச பேப்பர் பளபளன்னு இருக்கும், உடைஞ்ச பித்தார், அந்த மாதிரி இதெல்லாம் பொத்தார், அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு. ஆனா தங்க செயினை பத்திரமா. அதே 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கோ, தூக்கி தங்கத்தை எடுத்து பத்திரமா. அதுபோலதான் இது. அந்த பக்குவம் வரும் வரை, அந்த தங்கத்தினுடைய அருமை உயிருக்கு தெரியும் வரை அது அறியாமல் தான் இருக்கும். அதான் சொல்ற, பக்குவம் ஏற்பட திரோதான சக்தியாயிருந்து இன்பதுன்ப நுகர்வை ஊட்டுகின்றான். அந்த 3 வயசு பிள்ளைக்கு தங்கத்தினுடைய அருமை தெரியாது. ஆனா நாளாக நாளாக இன்பத்தையும் துன்பத்தையும், காற்றினுடைய அருமையும் பொருளுடைய அருமையும் தெரிய வைத்து தங்கத்தினுடைய மதிப்பை எப்படி தெரிய வைக்கிறானோ, அதுபோல தன்னுடைய இருப்பை, நான் உன்னோடுதான் இருக்கிறேனப்பா, என்றும் பிரியாமல் இருக்கிறேன் என்று தன்னுடைய இருப்பை அந்த உயிருக்கு உணர்த்துகிறார். ஆணவம் மட்டும் உன்னோடு இல்லை, நானும் உன்னோடு மறைந்து இருக்கிறேனப்பா என்று தன் இருப்பை அவனுக்கு அந்த உயிருக்கு உணர்த்துகிறார். பக்குவம் ஏற்பட திரோதான சக்தியாயிருந்து இன்பதுன்ப நுகர்வை ஊட்டுகின்றான். அப்படி பக்குவம் பெற்ற நிலையில் இறைவனை உணர இறை முன்னர் ஆணவம் எவ்வாறு இருக்கும் என்றால் வலி குன்றி நிற்கும், வலிமை குன்றி நிற்கும். எவ்வாறு? ஒரு சூரிய ஒளியின் முன்னே இருள் நிற்க முடியாமல் வலிமை குன்றி எப்பொழுதும் நிற்பது போல, சூரிய ஒளியின் முன்னே இருள், விடிய காலம் 6 மணி வரைக்கும் இருள் முடிச்சு, சூரியன் வந்துருச்சு.
சூரியன் வந்தோடனே இருளால் நிற்க முடியாது. வலிமை குன்றி அந்த இருள் இருக்குது, ஆனால் அதனுடைய வலிமை இல்லை. இருள் முற்றிலுமாக இருக்கிறது, ஆனால் வலிமை முற்றிலுமாக தேய்ந்திருக்கிறது. அதுபோல நீ எப்பொழுது இறைவன் இருக்கிறான் என்னோடு என்று உணர்ந்தாயோ, இறைவன் என்னோடு இருக்கிறான் இதுவரை தெரியாத இறைவனை எப்பொழுது உணர்ந்தாயோ, அப்பொழுது உணர்ந்த நிலையிலே உன்னோடு இருக்கின்ற ஆணவம் வலிமை குன்றி இருள் மறைந்திருப்பது போல ஆணவம் முற்றிலும் தேய்ந்து திருவருள் பிரகாசத்தில் பிரகாசிக்க முடியாமல் ஆணவம் குன்றி திருவருள் மேம்பட்டு நிற்கும். அந்த நிலைதான் பக்குவத்தினுடைய உச்ச நிலை. இறை முன்னர் ஆணவம் வலிகுன்றி நிற்கும். ஆக ஆணவம் தன்னளவில் கெடாது, இருள் எப்பொழுதும் கெடாது. ஆணவம் தன்னளவில் கெடாது, கெடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அழிந்ததோ ஆணவன்றாரு. நிச்சயமாக ஆணவம் அழியவில்லை. முப்பொருளும் அனாதி, முப்பொருளும் அழியாது. தற்காலிகவாதமாக தான் சொல்லுது. உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ள பொருள் அழியாது. இதுதான் தற்காலிகவாதம். ஆகவே ஆணவம் முற்றிலும் அழியவில்லை, அது வலிமை குன்றி நிற்கிறது. எவ்வாறு என்றால் சூரிய ஒளியின் முன், திருவருள் பிரகாசத்தின் முன் ஆணவம் வலிமை குன்றி நிற்கிறது என்று சொல்லி இந்த பாடலிலே என்ன சொல்கிறார் என்றால், ஆணவம் அழியாத பொருள், ஆணவம் அழியவில்லை. அனாதி முதல் திருவருள் உன்னோடுதான் கூடியிருக்கிறது. ஆனால் நீ திருவருளை உணரவில்லை. உனக்கு பக்குவம் ஏற்பட்ட காலத்திலே நீ திருவருளை உணர்கின்றாய். இருவினை உப்பு ஏற்படும் போது உணர்கின்றாய். உணர்ந்த நிலையிலே காக்கா கூட்டத்தில் பட்ட கல் போல உன்னுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் பறந்து ஓடி இந்த ஆணவம் வலிமை குன்றி அந்த இருள் ஒளி மயங்கி இருப்பது போல ஆணவத்துடைய வலிமை குன்றி திருவருள் பிரகாசம் மேம்பட்டு இருக்கும். ஆக அனாதி முதல் உயிரோடு ஆணவமும் இருக்கிறது, திருவருளும் இருக்கிறது. அனாதியிலிருந்து இதுவரை திருவருளை அறியாத உயிர் இப்பொழுது திருவருளை அறிந்தவுடன் ஆணவம் தன் வலிமை குன்றி விடுகிறது. அப்படியே மாறிடுது. திருவருளை உணர்ந்தவுடன் ஆணவம் மறைந்து விடுகிறது. இதுவரை ஆணவத்தினுடைய வெளிப்பாடு இருந்தபோது திருவருள் மறைந்து இருந்தது சொல்லி அற்புதமாக இந்த முதல் பாடலிலே துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் பழக்க நிலையிலே அந்த எதை பற்றி இருக்கிறது கருவியை என்றால் அந்த புருட தத்துவத்தை பற்றி இருக்கிறது. அந்த புருட தத்துவத்திற்கு எந்த கருவி உதவுகிறது என்றால் காலம் நீதி என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே உயிர் மீண்டும் காலையில் பிறந்து வருகிறது. இரவில் இறந்த உயிர், இறப்பது போல இருந்த உயிர் காலையில் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற தத்துவத்தை இறைவன் வைத்திருக்கின்ற தத்துவம் கால நீதி என்றும் இந்த பாச நீக்கத்திலே ஆணவம் உயிரை விட்டு என்றும் நீக்காது இருக்கிறது. திருவருளும் உயிரை விட்டு என்றும் நீங்காது இருக்கிறது. இதுவரை திருவருளை அறியாத உயிர், ஆணவத்தினுடைய மறைப்பால் அறியாத உயிர் இருவினை ஒப்பு அந்த பக்குவம் பெற்றவுடன் திருவருளை உணர்ந்தவுடன் இதுவரை மேம்பட்டிருந்த ஆணவம் வலிமை குன்றை தேய்ந்து திருவருள் மேம்பட்டு நிற்கும். அது அத்தனையும் திருவருளால் நடக்கும் என்பதை இங்கே அற்புதமாக சொல்லி அந்த நிச்சயமாக இறைவனுக்கு திருவருளால் நாம் குருநாதரை பெற்றுவிட்டோம். நம்முடைய பணவிலைகள் போய்விட்டன. குருநாதரை பெற்ற நிலையிலே எல்லாம் இறை செயலால் அழைக்க புதிய வினைகள் நமக்கு காக்காது. பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய பெற்ற வினையை அனுபவிப்போம், மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். ஆனால் திருவருளை வழிபட்டு கொண்டே அனுபவித்தால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்காது. அந்த திருவருள் காலம் இப்படி நாம் இறக்க வேண்டிய காலம் வரும்போது நிச்சயமாக இறப்பு அந்த ஒரு இறப்பாகத்தான் இருக்கும். மறுபடி இறக்கும் வகையில் நாம் பிறக்க மாட்டோம். இறைவன் திருவருளோடு கலப்போம். ஆகவே இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வினையை இறைவன் வைத்தியநாதனாக இருந்து நமக்கு ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். அதிலே சில துன்பங்களும் இருக்கும், இன்பங்களும் இருக்கும். அவ்வாறு இருந்தாலும் கூட அதை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். இறைவனை வழிபட்டு கொண்டே அனுபவிக்க அந்த மாத்திரையை போட்டவுடன் வயிற்று உபாதை எப்படி சரியாகி வாய் வழியாகவும் வயிற்று வழியாகவும் நல்ல முறையில் அந்த வாய் வழியாக போகாமல் வயிற்று வழியாக அது எப்படி ஒரு மருத்துவர் நமக்கு மாத்திரையை கொடுத்து சரி பண்ணுகிறாரோ அதுபோல அந்த கெட்ட அத்தனையும் அந்த பிராரத்த வினை அத்தனையும் வைத்தியநாதராக சுவாமி இருந்து நமக்கு அந்த அருளை பாதிப்பார், நிச்சயமாக முற்றி கொண்டு செல்வான் என்று கூறி அற்புதமாக
இந்த வகுப்பினை இறைவன் திருவருள் கொண்டு மிக கடினமான பகுதியை அற்புதமாக விளங்கும்படி வைத்த பெருமானுடைய கருணையை போற்றி வான்மையில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் பேசி மல்க மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாயவரம் வரை இளைஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாரில் மேகந்தான் சென்றதிப்போர் நீஞானம் வானுவாசி உயிலாரும் ஒழுகிறாவுடைவாள் குருநமை சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீதி தலைகமான வரும் வியாழக்கிழமை மீண்டும்